ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி, விஜய் முதல்வராகிறார். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்தது. தமிழகத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் 234. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக கூட்டணி 71 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 56 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இதன் மூலம் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைவது ஏறக்குறைய உறுதியாகியிருக்கிறது. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டாலும் கூட திமுக, அதிமுக கூட்டணியில் இருக்கும் சிறு சிறு கட்சிகள் தானாக முன்வந்து ஆதரவு அளிக்கும். விஜய் முதல்வர் ஆவார் என கூறப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போதே திரைமறைவில் நடந்து வருவதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. பல எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கணிக்கப்பட்டது. ஆனால் திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அதிர்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளது. அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்ட கோரிக்கையை கடைசி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். பல கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணி அமைத்தார். ஆனால் அதுவும் கை கொடுக்கவில்லை. திமுக கூட்டணி பெரிதும் நம்பியிருந்த சிறுபான்மை வாக்காளர்களும் கூட தாவேகாவுக்கு மாறி ஓட்டு போட்டுள்ளனர். அது மட்டுமின்றி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாலும் திமுக ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்துள்ளனர். இதையெல்லாம் சேர்ந்துதான் திமுக கூட்டணிக்கு தோல்வியை கொடுத்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி மற்றும் பெரும்பாலான அமைச்சர்கள் தோல்வி முகத்தில் இருப்பதை பார்க்கும்போது திமுக ஆட்சி மீது எந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பில் இருந்துள்ளனர் என்பது தெள்ள தெளிவாகிறது. காதை கிழிக்கும் விசில் சத்தம், தாவேகாவினர் கொண்டாட்டம். தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் தனித்து களமிறங்கிய தாவேகா 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆளும் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த வெற்றியை தாவேகாவினர் கொண்டாடி வருகின்றனர். பனையூர் அலுவலகம் முன்பு குவிந்த கட்சியினர் இனிப்பு வழங்கியும் சால்வை போர்த்தியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விசிலூதியும் முதல்வர் விஜய் வாழ்க கோஷம் எழுப்பியும் ஆரவாரம் செய்தனர். இதேபோல் கோவையிலும் விஜய் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, நெல்லை, திருவள்ளூரில் மொத்தமாக அள்ளும் தாவேகா. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. அப்போது திமுக முன்னிலையில் இருந்தது. சிறிது இடைவேளைக்கு பிறகு தாவேகா முன்னிலை பெற தொடங்கியது. அதிமுக 2ஆம் இடத்தை பிடித்தது. திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. தாவேகா 100 தொகுதிகளை தாண்டி முன்னிலை வகிக்கிறது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும், நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும், செங்கல்பட்டில் உள்ள 7 தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். திமுகவின் கோட்டையாக இருந்த தலைநகர் சென்னையை இந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா தன்வசப்படுத்தி இருப்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட வாரியாக முன்னிலை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் உள்ளன. 9 இடங்களில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. ஒரு இடத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 15 இடங்களில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. ஒரு இடத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் தாவேகா 5இல் முன்னிலையில் உள்ளது. அதிமுக 2இல் முன்னிலையில் உள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள 4 தொகுதிகளில் தாவேகா 3 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. ராணிப்பேட்டையில் உள்ள 4 தொகுதியில் தாவேகா 2 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. வேலூரில் உள்ள 5 தொகுதிகளில் தாவேகா, அதிமுக தலா 2 தொகுதிகளிலும், திமுக 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதியில் தாவேகா 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் தாவேகா 3 தொகுதிகளிலும், அதிமுக 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 5 தொகுதிகளிலும் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் அதிமுக 6 இடங்களிலும், தாவேகா 2 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் அதிமுக 4 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திமுக 2 இடங்களிலும், தாவேகா 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. போட்ட பந்தல அள்ளிட்டு போறாங்க. ஆஃப் ஆன் அறிவாலயம்.
கருத்து கணிப்புகளை பார்த்து தாங்கள்தான் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று கருதியது திமுக. முன்கூட்டியே வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாரானது. அறிவாலயத்தில் பந்தல் போட்டிருந்தனர். இதுவரை நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் விஜய் சுனாமி வீசுகிறது. 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது திமுக. முதல்வர் ஸ்டாலினை பின்னடைவில் நீடிக்கிறார். தோல்வி பாதையில் செல்வதால் அறிவாலயத்தில் போட்ட பந்தலை அவிழ்த்து செல்கின்றனர். ஆனால் பந்தலை பிரிப்பதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தழுதழுத்த குரலில் சொல்கின்றனர் உடன்பிறப்புகள். वो तो दे दिया मैंने, वो दे दिया मैंने। वो स्क्रीन का भी दे दिया मैंने, वो बंद कर दिया उन्होंने, वो भी दे दिया। ठीक है, ये मैंने दे दिया। ये अच्छा शॉट मिल गया था, वो गिरता हुआ था, वो दे दिया। ये कुर्सी कर देगा, कुर्सी का தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவா? பொன்னையின் பதில். தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமைந்தால் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு அதிமுக தலைவர் பொன்னையன் கூறியதாவது: அந்த தாவேகா அத தமிழ்ல சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது தனி கட்சி. எனவே கூட்டணி என்று அதிமுகவோடு அமைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தனி கட்சி. எங்கள் கட்சியினுடைய பார்ட்னரா இருந்தா கூட்டணியை பத்தி பேசலாம். அவங்க எங்க கட்சியினுடைய பார்ட்னர். என்னங்க, அதை நீங்க அவர்களிடம் கேளுங்கள், என்னிடம் கேட்கிறீர்கள். பிஜேபியோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்களா அல்லது பிஜேபியை வெட்டி விட போறாங்களா? பிஜேபி அதுக்கு சம்மதிக்குதா? பல கேள்விகள் இருக்கிறது அல்லவா? அந்த கேள்விகளை எல்லாம் நீங்க கேட்க வேண்டியது அந்த விஜயிடம் தான் கேட்க வேண்டுமே ஒழிய எங்களிடம் கேட்பது பொருள் இல்லை. காரணம், அவர்கள் எங்கள் கூட்டணியிலேயே இல்லை. சரிந்தது மம்தா சாம்ராஜ்யம். முதல் முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்தது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஆரம்பம் முதலே பாரதிய ஜனதா கூட்டணி அதிக தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தது. மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 2வது இடத்தில் இருந்தது. பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் மம்தா பானர்ஜி ஆரம்பத்திலேயே பின்னடைவை சந்தித்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் சுவேந்து அதிகாரி முன்னிலையில் உள்ளார். மேற்கு வங்கத்தில் பெரும்பான்மைக்கு 148 இடங்கள் தேவை. பாரதிய ஜனதா கூட்டணி 184 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 100 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்து வந்த மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் தற்போது தோல்வியை எதிர்கொண்டுள்ளது. அதே சமயம் முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டசபைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. இன்று காலை 8 மணி முதல் ஓட்டு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தாவேகா 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இதில் உப்பளம் தொகுதியில் அதிமுக புதுச்சேரி செயலாளர் அன்பழகன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ரங்கசாமியும் வெற்றி பெற்றார். இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை 4441 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சி, கம்யூனிஸ்ட் கூட்டணி தோல்வி. கேரள மாநிலத்தில் 140 சட்டசபை தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படுகின்றன. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. பின்னர் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டன. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 96 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி காங்கிரஸ் கூட்டணிக்கு பல தொகுதிகளில் கடும் போட்டியை அளித்து வருகிறது. ஆனாலும் இடது ஜனநாயக முன்னணி 42 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. முதல்வர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் அப்துல் ரசீத்
2812 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரளாவில் பாரதிய ஜனதா கூட்டணி 2 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அஸ்ஸாமில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அவற்றுக்கு கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடந்தது. அங்கு ஓட்டு எண்ணிக்கை காலையில் துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அங்கு மீண்டும் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்வது உறுதியாகியுள்ளது. அஸ்ஸாமில் பெரும்பான்மைக்கு 64 இடங்கள் தேவை. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி அங்கு 100 இடங்களில் முன்னிலையில் இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி 23 இடங்களிலும் மற்றவர்கள் 3 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றனர். இதையடுத்து அஸ்ஸாமில் தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது.